إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் ஈருலகத்திலும் வெற்றியடையக்கூடிய நல்லருள் புரிய வேண்டும். இந்த ஹுத்பாக்களை கொண்டு பிரயோசனம் பெறுகின்ற அளவுக்கு நமக்கு தக்வாவுடைய உணர்வை தர வேண்டும். தக்வாவுடையவர்கள்தான் ஈருலக வாழ்விலும் வெற்றி அடைவார்கள். அல்லாஹ் ரசூல் ஏவிய ஏவல்களை எடுத்து நடத்தல், விலக்கிய விலக்கல்களை விட்டும் விலகி வாழுதல், அல்லாஹுவை பயந்து வாழ்தல் என்கின்ற எல்லா விடயங்களையும் உள்ளடக்கியதுதான் தக்வா. இந்த தக்வா உணர்வுடையவர்களாக, இந்த தக்வா வழிநடாத்துகின்ற அடிப்படையில் வாழ்வை அமைத்து கொண்டவர்களாக நாம் அனைவரும் ஆகுவதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு, இந்த தக்வா எம்மோடு எம் வாழ்வோடு உயிரோடு இருக்கிறதா, சிறப்பாக இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் பரீட்சித்து பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது உயிரோட்டமாக இல்லாவிட்டால் எந்த உரைகளும் எவருக்கும் பயன் தராது, வாழ்வு சிறப்பாக அமையாது. எனவே அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன் உரைகளின் ஆரம்பங்களில் முகவுரை போன்று இந்த தக்வாவை பற்றி அடிக்கடி நினைவூட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால் எனக்கும் உங்களுக்கும் இந்த தக்வாவை நான் நினைவூட்டியவனாக இந்த உரையை, இந்த ஹுத்பாவை நாம் எம் ஈருலக வாழ்விற்கும் வெற்றிக்காக நினைவூட்ட விரும்புகின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுஃபியான் இப்னு அப்துல்லா அஸ்ஸகஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅதக் அவ் கைரக். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மார்க்கத்தில் ஒரு விடயத்தை சொல்லித்தாருங்கள். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு விடயத்தை சொல்லித்தாருங்கள். இது சம்பந்தமாக நான் இதற்கு பின்னால் யாரிடத்திலுமே கேட்டு தெளிவு பெற அல்லது கேட்க தேவையில்லை என்கின்ற அளவுக்கு முக்கியமான ஒரு விடயத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகிம். நீங்கள் ஆமந்து பில்லாஹ், அல்லாஹுவை ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லுங்கள், அதில் நிலைத்து நில்லுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு மனிதர் தன் வாழ்விற்கு அத்தியாவசியமான ஒரு விடயத்தை, அதாவது இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்ற போது அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சஹாபியுடைய எதிர்பார்ப்பு இஸ்லாத்தை இரத்தின சுருக்கமாக ஒரு மனிதர் நபியவிடத்திலிருந்து முதலாவதாகவும் முக்கியமானதாகவும் ஒரு செய்தி என்ன என்று தெரிந்து கொள்கின்ற நோக்கத்தில் அந்த சஹாபி கேட்கிறார். அதில் ஒன்றுதான், முதன்மையானது, ஆரம்பமானது தான் ஈமான் கொள்ளுதலும் அதிலே நிலைத்து நிற்பதும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். குர்ஆனிலும் அதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது, கூலு ஆமன்னா பில்லாஹி வமா உன்சில இலைனா, அல்லாஹ் இறக்கியதை கொண்டு நாம் ஈமான் கொண்டோம், அல்லாஹ்
அல்லாஹ்வை கொண்டும் அல்லாஹ் எங்களுக்கு அருளியதை கொண்டும் நாம் ஈமான் கொண்டோம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதேபோன்று நபிகள் நாயகம் அதேபோன்று இன்னொரு வசனத்திலே வகூலு ஆமன்னா பில்லதி உன்சில இலைனா, எமக்கு அருளப்பட்டதை கொண்டு நாம் ஈமான் கொண்டோம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமான் கொள்ளுதல் என்பது எம் வாழ்வின் வெற்றிக்கான அடிப்படையாகும். அந்த ஈமானில் உறுதியாக நிற்பது என்பதுதான் அந்த அடிப்படையை உண்மைப்படுத்துகின்ற ஒன்றாகும். ஈமான் கொண்டோம் என்று ஒருவர் சொல்லுவதால் மட்டும் ஒருவர் மூமினாக ஆக முடியாது. ஈமான் கொள்ளுதலுக்கென்று இருக்கின்ற சில வார்த்தைகளை மட்டும் மொழிவதால் மட்டும் ஒருவர் மூமினாக ஆக முடியாது. ஈமான்தாரியாக வாழ்வதால் மட்டும்தான் ஒருவர் மூமினாக ஆக முடியும் என்பதைத்தான் இந்த செய்தி சொல்கிறது. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், குன்னா ஜுலூசன் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுடைய சன்னிதானத்திலே நாங்கள் குந்தியிருந்த போது, இது தலா அலைனா ரஜுலுன் ஷதீது பயாதி சியாபி, வெள்ளை விளேரென்று ஆடை உடுத்த ஒரு மனிதர், வசதீது ஷவாதி ஷஅரி, கண்ணம் கரேல் என்று முடிகொண்ட ஒரு மனிதர் எங்கள் முன்னே தோன்றினார். அவர் வெளியூரிலிருந்து வந்திருக்கிறார் என்பதற்கான எந்த பிரயாண அடையாளங்களும் கிடையாது. பாலைவனத்தில் இருந்து ஒருவர் பயணம் செய்து வந்தால், இப்போது கூட வந்தால் கூட அவர் வருகின்ற கோலம் புழுதி படித்த ஒரு கோலத்தில் இருப்பார். அப்படி பிரயாணம் செய்து வெளியூரில் வந்தவருக்குரிய தோற்றம், எந்த அடையாளங்களும் அவரிடத்திலே இல்லை. லா யஅரிஃபுஹு அஹதும் மின்னா, உள்ளூர் வாசி என்று அடையாளம் கொண்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு யாரும் அவர் ஊர்வாசியாகவும் தெரியவில்லை. எனவே அவர் பிரயாணி மாதிரியும் தெரியல, ஊர்வாசி மாதிரியும் தெரியல. அப்படி வெள்ளை வெளியேறென்ற கண்ணங்கரேல் என்ற வெள்ளை வெளியேறென்ற ஆடையோடும் கண்ணங்கரேல் என்ற தலைமுடியோடும் நேர்த்தியான ஒரு மனிதர் நபி அவர்களிடத்திலே வந்து காலோடு கால் மடித்து இருந்து இஸ்லாத்தை பற்றி சில விடயங்களை 3-4 விடயங்களை கேட்கிறார். இஸ்லாம் என்றால் என்னென்று கேட்கிறார், ஈமான் என்றால் என்னென்று கேட்கிறார், இஹ்சான் என்றால் என்னவென்று கேட்கிறார், மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்கிறார், மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்ன என்று, இப்படி ஒரு மனிதன் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களை எல்லாம் கேட்கிறார். கேட்டுவிட்டு அவர் போனதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை, உமர் அவர்களை போன்றவர்களை பார்த்து கேட்கிறார்கள், இப்போ வந்து போனவர் யார் என்று தெரியுமா என்று. தெரியாது, அல்லாஹும் அவருடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று சொன்னபோது, இவர்தான் ஜிப்ரீல், அவர் மனித ரூபத்தில் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை கற்றுத்தர வந்தார் என்று சொல்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கற்றுக் கொடுத்த விடயங்களில் மார்க்கத்தின் அடிப்படைகள், இது ஜிப்ரீல் அவர்களை தொடர்படுத்தி ஃபேமஸாக பேசப்படுகின்ற பிரபல்யமான ஹதீஸ், இஸ்லாத்தினுடைய அடிப்படை விடயங்களை இரத்தன சுருக்கமாக பேசுகின்ற ஒரு ஹதீஸ் இது. இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் என்றால் என்னவென்று சொல்கிறார்கள். அஹ்பிர்னி அனில் ஈமான், ஈமான் என்றால் என்னவென்று சொல்லுங்கள் நாயகமே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டபோது, ஈமான் என்றால் அன் துமின பில்லாஹ், அல்லாஹுவை நம்புவது, வ மலாயிகத்திஹி, மலக்குமார்களை நம்புவது, வ குதுபிஹி, வேதங்களை நம்புவது, வ ருசுலிஹி, நபிமார்களை தூதுவர்களை நம்புவது, வல் யௌமில் ஆஹிரி, மறுமை நாளை நம்புவது, வ துமின பில் கதரி வ கைரிஹி வ ஷர்ரிஹி, நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அல்லாஹ்வின் விதிப்படித்தான் நடக்கிறது என்று நம்புவது என்ற இந்த 6 விடயங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சரியாகத்தான் சொன்னீர்கள் என்று. அல்லாஹ்வுடைய வஹி, அந்த வஹி முறையாக மக்களுக்கு போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே ஈமான் என்றால், அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஏற்கனவே சொன்ன ஹதீஸில் குல் ஆமந்து பில்லா, அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம் என்று சொல்லுங்கள், அது நிலையாக நில்லுங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்
அதனோடு தொடர்படுத்தி அல்லாஹ் எதையெல்லாம் நம்ப வேண்டும் என்று சொல்கிறானோ அவைகளையும் சேர்த்து நம்புவது ஈமான். அல்லாஹ்வை நம்பின ஒருவர் அல்லாஹ் நம்ப வேண்டும் என்று சொல்கின்ற விடயங்களுக்குள் இந்த ஹதீஸிலே வருகின்ற மற்ற விடயங்கள் வரும். மலக்குமார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, ரசூல்மார்களை நம்புவது, மறுமையை நம்புவது, விதியை நம்புவது, இதுவெல்லாம் ஈமான் கொண்டவர் நம்பி அதன் அடிப்படையில் வாழ வேண்டிய விடயங்களாகும். இந்த விடயங்களுக்குள் நாம் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், ஈமான் கொண்டவர் அந்த விடயத்தில் உண்மைதாரியாக உறுதியானவராக இருக்க வேண்டும். ஈமான் கொள்ளுதல் என்றால், ஈமானுக்கு விளக்கம் சொல்கின்ற போது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஈமான் என்பது கௌலும் பில், அதாவது தஸ்தீக்கும் பில் ஜினான், உள்ளத்தால் உள்வாங்கி, வகௌலும் பில் லிசான், நாவால் மொழிந்து, அமலும் பில் ஜவாரிஹ், உடல் உறுப்புகளால் சொன்னதையும் நம்பியதையும் செயல்படுத்தி அப்படியே இருக்கின்றவர்கள்தான் உண்மையான மூமின்கள். யஸீது பித்தாஅ வ யன்குஸு பில் மஅசியா. அவர் இந்த உண்மையை நம்பி அதை தொடர்ந்து செயற்படுகின்ற போதெல்லாம் அந்த ஈமான் கூடிக்கொண்டே இருக்கும். இவர் நம்பியதற்கு மாற்றமாக செயல்படுகின்ற போது அவருடைய ஈமான் குறைந்து மறைந்து கொண்டே போகும் என்று அறிஞர்கள் இந்த ஈமானுக்கு விளக்கம் சொல்வார்கள். ஈமான் என்பது இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள், இன்னும் பல அறிஞர்கள் ஈமான் என்றால் விளக்கம் சொல்கின்ற போது, ஈமான் என்பது 3 விடயங்களை உள்ளடக்காமல் ஈமான் உண்மையான ஈமானாக ஆக முடியாது என்று சொல்கிறார்கள். ஒன்று, உள்ளத்தால் உறுதியாக நம்பணும். ஆமந்து பில்லாஹ் என்றால், அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால், அல்லாஹ் தான் ரப், இந்த உலகத்தை படைத்தவன் என்று உள்ள நம்பணும். அந்த அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன், அவனை தவிர நான் யாருக்கும் எந்த வணக்கத்தையும் செய்யக்கூடாது என்று நான் உறுதியாக இருக்கணும் என் உள்ளத்தால். அந்த அல்லாஹ் தனித்துவமான பெயர்களும் பண்புகளும் கொண்டவன். அந்த அல்லாஹ்வுக்கு ஈடாக, இணையாக, துணையாக யாருமே இல்லை என்று மிக திடமாக இந்த உள்ளம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தஸ்தீகும் பில் ஜினான், உள்ளத்தால் ஏற்றுக்கொள்கிறது. உள்ளத்தால் நம்புவது என்பது, அதை ஏற்றுக்கொண்ட ஒருவர் அதை டிக்ளேர் பண்ணணும். குல், அதுதான் நபி அவர்கள் சொல்கிறார்கள், குல் ஆமந்து பில்லாஹ், ஈமான் கொண்டு விட்டேன் என்று நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள், அறிவியுங்கள். அதுதான் கலிமா சொல்லி ஒருவர் இஸ்லாத்துக்குள் நுழைகிறனா. உள்ளத்தால் உணர்வு பூர்வமாக, அறிவு பூர்வமாக எல்லா ஆதாரங்களையும் உள்வாங்கி இதுதான் சரி, இதுக்கு அங்கால எந்த சரியும் கிடையாது என்று ஏற்றுக்கொண்ட ஒருவர், நான் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று ஏற்று சாட்சி சொல்கிறேன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் அடியாரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்பதை பறைசாற்ற வேண்டும். தெளிவாக அவர் டிக்ளேர் பண்ண வேண்டும். 3வது அதுக்குள்ள வார ஒரு விடயம்தான் இஸ்திகாமத், சொன்ன விடயத்தில் உறுதியாக இருப்பது. உறுதியாக இருத்தல் என்பது வாழ்க்கையில் அந்த செயல்களை உண்மைப்படுத்துகின்ற விதமாக ஒருவர் வாழுவது. இன்றுதான் நிறைய பேர் பிழை விடுகிறோம். ஈமான் கொண்டோம் என்று சொல்கின்றவர்கள், நாங்கள் கலிமா சொன்ன மூமின்கள், நாங்கள் கலிமா சொன்ன ஆக்கள் என்று சொல்கின்றவர்கள், கலிமாவுக்கும் வாழ்வுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்று பார்த்தால் நிறைய விடயங்களில் தொடர்பில்லாத வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஈமானை உண்மைப்படுத்துகின்ற, அதிலே நிலைத்து நிற்கின்ற தன்மையற்றவர்களாக நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல் இஸ்திகாமத் என்றால் 2 விளக்கங்கள் சொல்வார்கள் அறிஞர்கள். ஒன்று, அல்லாஹு தஆலா எதையெல்லாம் ஏவி இருக்கிறானோ அந்த ஏவப்பட்ட விடயங்களை எல்லாம் எடுத்து நடத்தல், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ அந்த தடுக்கப்பட்ட விடயங்களிலெல்லாம் விலகி வாழுதல் என்கின்ற தன்மை. ஏவல்களை ஏற்றும், விலக்கல்களை தன் வாழ்வில் விட்டும் விலக்கியும் வாழ்கின்றது. அதுதான் ஈமானை உறுதிப்படுத்துகின்ற, ஈமானிலே நிலையாக நிற்கின்றது என்பதற்குரிய அர்த்தமாகும். நான் ஈமான் கொண்டேன் என்பதற்கான அர்த்தம் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதுடைய அர்த்தம், அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வாழ நான் தயாராகிவிட்டேன் என்ற அர்த்தம். அந்த அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல்களை ஏற்று நடந்ததற்கு நான் என்னை தயார்படுத்தி கொண்டு விட்டேன் என்ற அர்த்தம்.
அந்த அல்லாஹ் சொல்லும் வழிதான் என் வாழ்வு. அந்த வாழ்வியல் வழிமுறையை பின்பற்றுவதுதான் இந்த உலக வாழ்வின் நோக்கம். அதற்காக நான் இந்த உலகத்தில் எதையும் இழக்க தயார் என்ற நிலைக்கு வந்துவிட்டேன் என்பது அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில அறிஞர்கள் அஸ்ஸிபாத் உறுதியாக அதில் இருக்கிறது என்று சொல்லுவாங்க. ரெண்டாவது அம்சம் என்னவென்றால், இந்த ஈமான் கொண்டொருவர் அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி வாழுவார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் சூறாவளி போன்று பல சோதனைகள் வீசும். இஸ்லாமானதுக்காக வேண்டியே சிலர் கொடுமைப்படுத்தப்படுவார்கள். ஹலால் ஹராம் பார்க்கப்படுகின்ற போது பொருளாதாரத்தில் எழும்ப முடியாமல் சிலர் தடுமாறுவார்கள், திண்டாடுவார்கள். வாழ்க்கையில் சரி, நீதி, நேர்மை என்கின்ற விடயங்கள் பார்ப்பதனால் ஒருவர் சோதிக்கப்படலாம். இப்படியான நிலைகள், சோதனைகள், கஷ்டங்கள் வருகின்ற போதும் அசையாமல் அந்த அல்லாஹ்வுடைய கொள்கை, அல்லாஹ்வை நம்பிய விடயம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற விடயத்தில் அப்படியே உறுதியாக நிற்பதும் இஸ்திகாமத் தான். ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று, ஏவல் விலக்கல்களை கருத்தில் கொண்டு வாழுதல் இஸ்திகாமத். இரண்டாவது, அந்த ஏவல் விலக்கல்களை கருத்தில் கொண்டு வாழ்கின்ற ஒருவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து போகல, பிரச்சனை வந்தால் விட்டு போட்டு ஓடுறவர் இஸ்திகாமத்துடையவர்களே. மூமின்கள் எந்த அளவுக்கு ஈமானில் உறுதியாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு சோதிக்கப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உலகத்திலேயே சோதனை அதிகமானவர்கள் நபிமார்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். நபிமார்களை விடவும் இந்த உலகத்தில் நல்லவர்கள், வல்லவர்கள் வேறு யாரும் கிடையாது. அதுக்கு அடுத்ததான் மற்ற மனுஷர்கள் அவர்களை பின்பற்றுகின்றார்கள். ஈமானில் உறுதியான நிலைப்பாடும் ஏவல் விலக்கல்களை முழுமையாக எடுத்து நடந்து மக்களுக்கு வழிகாட்டுகின்ற விடயத்திலும் அவர்கள்தான் ரோல் மாடல்கள். அந்த நபிமார்கள் தான் இந்த உலகத்தில் அதிகமாக சோதனைக்குட்பட்டவர்கள். எனவே ஈமான் கொண்டவர்கள் ஈமானிய அடிப்படையில் வாழ வேண்டும். ஈமானிய அடிப்படையில் வாழ்கின்ற போது அவர்களை சோதனைகள் என்று அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எம்மை படைத்திருப்பது என்பது ஒரு சோதனைக்காகத்தான் என்பது எம் ஈமானுடைய மர் அம்சம். இந்த உலக வாழ்வு எம் நிரந்தரமான வாழ்வு கிடையாது. ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹு தஆலா மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கிறான். ஏனென்றால் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் சரியாக இந்த உலகத்தில் எவர் செயற்படுகிறார் என்று பார்ப்பதற்காகத்தான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். இந்த உலகம் ஒரு பரீட்சை களம். இந்த உலகம் இறைவனால் எம்முடைய தாயில்லமாகிய சுவர்க்கத்தை நோக்கி நாம் மீள தகுதியானவர்கள் யார் என்பதை அல்லாஹு தஆலா அடையாளம் கண்டுகொள்வதற்கான தளம். எம்முடைய தந்தையார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தாயார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுவர்க்கத்திலே வாழ்ந்தவர்கள். அல்லாஹ்வுடைய விதி, ஷைத்தானின் சதி இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள். எனவே எம் பெற்றோர், எம் ஆதி பிதாக்கள் வாழ்ந்த அந்த சுவர்க்கத்தை நோக்கி போக இந்த உலகத்தில் தகுதியானவர்களை தெரிவு செய்வதற்கான ஒரு களமாக அல்லாஹு தஆலா இந்த பூமியை ஆக்கி வைத்திருக்கிறான். இதை ஈமான் கொண்டாக்கள் முதல்ல உணரணும். நாம் யார், எதற்காக வந்திருக்கிறோம், எங்கே போகப் போகிறோம், எம் ஈமான் வேண்டி நிற்கின்ற யதார்த்தம் என்ன? வெறும் சடங்காகவும் சம்பிரதாயமாகவும் வாழ்வின் சில காரியங்களில் இஸ்லாமிய வேஷங்களும் அடிப்படைகளையும் செய்துவிட்டு நாம் வென்று விடலாமா என்பதை பற்றி யோசிக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாம் அல்லாஹ்வை நோக்கி போக இருக்கின்றவர்கள். நம்முடைய நிலையான வாழ்வு என்பது மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்வுதான். அந்த வாழ்வுக்கான ஒரு தேடு களம், ஒரு விளை நிலம்தான் இந்த உலகமாகும். அத்துன்யா மஸ்ரஅத்துன் லில் ஆஹிரா. இந்த உலகம் என்பது மர்மைக்கான விளை நிலம். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு காரியமும் மர்மையை தீர்மானிக்கின்ற அம்சங்களாக மாறும். وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. எவன் ஒருவன் கடுகளவான நன்மையான காரியத்தை செய்தாலும் அவன் கண்டுகொள்வான். எவன் ஒருவன் இந்த உலகத்தில் கடுகளவான தீமையான காரியத்தை செய்தாலும் அவன் கண்டுகொள்வான். இந்த வசனத்தின் மறு அர்த்தம் என்றால், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செய்கின்ற கடுகளவான காரியமாக இருந்தாலும் கணக்கில் எடுக்கப்படும், விசாரிக்கப்படும்.
அதற்கேற்றவாறு நாளை மறுமையிலே நமக்கான தீர்வு கொடுக்கப்படும். அதுதான் நம்பிக்கை. ஈமான் கொண்டவருடைய மறு அர்த்தம் அதுதான். அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கின்ற விடயங்களை நம்பி நாம் நம்முடைய வாழ்க்கையை தயார்படுத்துவதாகும். அப்படி தயார்படுத்துகின்ற, மர்மைக்காக எங்களை ஒழுங்குபடுத்துகின்ற, மர்மைக்காக இந்த உலகத்திலே விளைநிலங்களாக இந்த உலகத்தை படுத்தி நம்முடைய வாழ்வையை அதற்காக முதலீடு செய்கின்ற, நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நிறுத்து அளந்து பார்த்து இதனின் ஈமான் வெளிப்படுகிறதா, ஈமானிய அம்சம் உயிர்ப்போடு இருக்கிறதா என்று பார்த்து பார்த்து நடக்கின்றவர்கள் எங்களில் எத்தனை பேர் இருக்கிறோம்? இஸ்லாம் சொல்கின்ற அந்த இஸ்திகாமத் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்கிறதா என்பதை இதை நாம் கண்டுகொள்ளலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், அம் ஹஸிபல்லதீன இஸ்தரஹூ அஸ்ஸய்யிஆத்தி அன் நஜஅலஹும் கல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி ஸவாஅன். எவர்கள் தீமை செய்கிறார்களோ அவர்களையும் எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல செயல்களையே இந்த உலகத்திலே செய்கிறார்களே அவர்களையும் நாம் சமமாக்கி விடுவோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ரெண்டு பேரும் உண்டாகுமா? எவர்கள் இந்த உலகத்திலே தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும், எவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்ல செயல்களையே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈமான் கொண்டாக்க நல்ல செயல் செய்வாங்க. ஈமான் கொண்டவர்கள் நல்ல செயற்பாடுகளை செய்வார்கள். அதான் ஈமானுடைய அடையாளம். வாழ்க்கையில் ஈமான் என்பது வெறும் சொல்லும் நம்பிக்கையும் சார்ந்தது அல்ல. ஈமானை உண்மைப்படுத்துவது செயல்கள்தான். அதுதான் அமலும் பில் ஜவாரிஹ். நம்முடைய உறுப்புக்கள் ஒவ்வொன்றும் ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா அதைத்தான் கேட்கிறான். நல்ல ஈமான் கொண்டு நல்ல செயல்கள் செய்தவர்களும் இந்த பூமியிலே தீமைகள் செய்து கொண்டிருப்பவர்களும் சமமாக மாட்டார்கள். உண்டா நிற்கலாது, அவங்க உண்டா வைக்கலாது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். உயிரோடு இருப்பவரும் மரணம் அடைவதும் சமமாகுமா? செத்தவனும் வாழ்றவனும் உண்டா? அப்படித்தான் இது அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எங்களை ஒரு சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். நாம் உண்மை மூமின்கள் தானா? நாம் கொண்ட ஈமானில் உறுதியாக இருக்கிறோமா? ஈமான் என்பது செயல்களோடு சேர்ந்தது. ஈமான் என்பது வெறும் நம்பிக்கையும் சொல்லும் மட்டுமல்ல, செயலும் இணைந்தது தான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஈமான் என்பது கவுல், அமல், நியத், மூன்று. இந்த மூன்றில் ஒன்றை விட்டாலும் ஒன்றை விட்டு இன்னொன்றை கொண்டு அது பூர்த்தியாகாது. உள்ளத்தில் உறுதி கூடாமல் ஒரு சொல்லாலும் செயலாலும் ஒருவன் இருக்கிறவனால் உண்மையான மூமினாக இருக்க முடியாது. அவன் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளல, வெளியால முஸ்லீமாக இருக்கான், அவன் முனாஃபிக். உள்ளத்தில் ஈமான் உள்ளவன் தான் வெல்லுவான். அல்லாஹு தஆலா முதல் உள்ளத்தை பார்ப்பான். அதை உள்ளத்தை உண்மைப்படுத்துகிறாரு இவன் வாழ்கிறானா பேசுகிறானா என்று பார்ப்பான். எனவே வாழ்க்கை என்பது ஈமானை உண்மைப்படுத்த வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஈமானை பற்றி சொல்கின்ற போது பில்உன் வ ஸபஊன அவ் பில்உன் வ சித்தூன அவ் பில்உன் ஸபஊன ஷுஅபா. ஈமான் ஈமான் என்பது 60 சொச்சம் அல்லது 70 சொச்சம் கிளைகள் கொண்டதாகும் என்று சொல்கிறார்கள். அலாஹா அதில் டொப்புல வாரதென்றது கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அந்த ஈமானுக்குள் நுழைவதாகும். அதுனாகா அதில் போட்டமில்ல, ஆக கடைசியில் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என்று நாம் சொல்கிறோம் தானே. ஈமானில் ஒரு மட்டம் இருக்கு, கீழ், அதாவது குறைந்த கீழ் மட்டத்தில் வச்சு பார்க்குறேன்டால் ரோட்டால் போகின்ற போது மனிதர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய எதையாவது ஒன்று கண்டால் அதை அகற்றிவிட்டு போவதும் ஈமானின் ஒரு அம்சமாகும். வல் ஹயாஉ, ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற வெக்க உணர்வு, ஷுஅபத்தும் மினல் ஈமான், ஈமானின் ஒரு கிளையாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே மனித வாழ்வில் வருகின்ற ஒவ்வொரு செயலையும் நபி அவர்கள் ஈமானோடு இணைக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பிழை நடக்கிறதுனால் அவன் கொடுங்கள் ஈமான் இல்லாதவன் என்று அர்த்தம்.
வீதியால் போகின்ற போதோ அல்லது மனிதன் ஒருவனுக்கு தீங்கிழைக்கக்கூடிய காரியத்தை செய்கிறான் என்றால் அவனிடத்தில் ஈமானிய உணர்வு இல்லை என்ற அர்த்தம். நபி அவங்க சொல்றது ரோட்டால எவனோ போட்ட ஒரு தீங்கிழைக்கக்கூடிய காரியத்தை அகற்றுவது ஈமான். நாம போடலாமா? யாருக்காவது தீங்கு இழைக்கலாமா? மூமின் மற்றவனுக்கு தீங்கு நினைப்பானா? நினைக்க மாட்டான். நினைப்பவன் உண்மையான மூமின் கிடையாது. இந்த உலகத்தை நிம்மதியாக எல்லோரும் வாழும் தளமாக ஆக்குவதில் மற்றவர்களுக்கு உறுதுணையாக இருப்பவன் தான் மூமின். மற்றவர்களுக்கு ஒத்தாசையாக தோளோடு தோள் நிற்க நினைப்பவன் தான் மூமின். அந்த ஈமானிய உணர்வு நமக்கு வர வேண்டும். வராமல் ஒருவன் உண்மையான மூமினாக வாழ முடியாது. நானும் நீங்களும் உண்மையான மூமின் தானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வ ஹுவ மூமின். விபச்சாரம் செய்கின்ற ஒருவன் விபச்சாரம் செய்யலாம் மூமினாக இருக்க மாட்டான் என்று சொல்கிறார்கள். லா யஷ்ரிகு ஷாரிக் ஹீன யஷ்ரிகு வ ஹுவ மூமின். களவெடுக்கிறவன் களவெடுக்கிற மூமினாக இருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. அதாவது மூமின் களவெடுக்க மாட்டான், மூமின் விபச்சாரம் செய்ய மாட்டான். அவனுடைய ஈமான கலட்டி வச்சு போட்டு தான் இந்த பாவக்கத்துல போகிறான். ஒருவன் அப்படித்தான் செஞ்சிட்டாலும் ஓடி வந்து அல்லாவின் சன்னிதானத்தில் விழுந்து தௌபா செய்து மன்றாடி அவன் மீண்டும் அல்லாவின் பக்கம் மீளாதவரை அவனுக்கு விமோசனமே கிடையாது. இதை சஹாபாக்கள் பயந்தாங்க. மாரியத்துல் கிபிதியா பயந்தார். காமிதிய குலத்து பெண் புலை செய்த போது பயப்பட்டார்கள். விபச்சாரம் செய்துவிட்டு விபச்சாரம் செய்தவனுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனை கொலைதான், கொல்லப்படுவோம் என்று தெரிந்திருந்தும் கூட அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு மூமின் நாம் விபச்சாரம் செஞ்சு எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? அதுக்கு தௌபா செய்யணுமே, நான் உண்மையான மூமினாகணுமே, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நான் குற்றவாளியாக இருக்கக்கூடாதே என்று பயந்தார்கள். அந்த பெண்மணி வந்து, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டோம், எனக்கு தௌபாவுக்கான வழியை சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். தூய்மைப்படுத்துதல் என்றால் என்னை கொன்று என்னை தூய்மைப்படுத்துங்கள், எனக்குரிய தண்டனையை நிறைவேற்றி என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவர் உண்மையான மூமினாக இருக்க விரும்பினார். தன்னை விட்டு அகன்று போன ஈமானிய உணர்வு, அதற்கான சட்டங்கள் நிறைவேற்றப்படுவதன் மூலமாக மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்திலே நான் பரிசுத்தவானாக ஆக வேண்டும் என்று விரும்பினார். எனவே ஈமான் என்பது வெறும் சொல்லும் மட்டும் அல்ல. நான் மூமின், நான் ஈமான் கொண்டவன், நான் கலிமா சொல்லவன் என்று பறைசாட்டி திரிவதல்ல. அதோடு சேர்த்து அதை உண்மைப்படுத்துகின்றவாறு எம் சொல், செயல், நடத்தைகள் ஒவ்வொன்றுமே இருக்க வேண்டும். எல்லாத்திலையும் இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க பாருங்க, எவ்வளவு எல்லா ஹதீஸ்களை நீங்கள் நிறைய பார்த்த, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபல்யுக்ரிம் லைஃபஹு. யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் உண்மையில் விசுவாசம் கொள்கிறாரோ அவர் தன்னுடைய அண்டையை விட்டவர்களை அல்ல தன்னுடைய விருந்தாளி அவர்கள் சரியாக கவனிக்கட்டும் என்று நபி அவர்கள் சொல்கிறார். விருந்தாளியை ஒழுங்காக கவனிக்கிறது ஈமானுடைய அம்சம் என்று சொல்கிறாங்க. இப்படி நிறைய ஹதீஸ்கள் வாழ்க்கையில் சம்பந்தப்படுகின்ற எல்லாமே ஈமானின் கிளைகள், ஈமானிய உணர்வை உண்மைப்படுத்துகின்ற அம்சங்கள். நாவு வாய துறக்கங்களை ஈமான் கொண்டவன் என்கின்ற உணர்வை நமக்கு தரணும். இது பொய்யை பேசக்கூடாது, இது அவதூறு பேசக்கூடாது, இது மற்றவர்கள் மீது வம்பு வசை பாடக்கூடாது. இந்த நாவு சத்தியத்தை பேச வேண்டும், மக்களுக்கு நல்வழியை சொல்ல வேண்டும். இப்படி இந்த நாவுடைய ஈமானிய உணர்வை நிரூபிக்கின்றவாறு நாம் நம் வாழ்க்கையை உண்மைப்படுத்த வேண்டும். கை, இது நாளை மறுமையில் அல்லாஹு தாலா எல்லாத்தையும் லொக் பண்ணி போட்டு ஒவ்வொன்றா பேச சொல்லுவான்லா, நீ ஈமான் கொண்ட மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நடந்தையா, கை சொல்ல சொல்லுவான், காலை சொல்ல சொல்லுவான், ஒவ்வொரு உறுப்பையும் அல்லாஹு தாலா பேச வச்சுவான். எனவே எம்முடைய வெறும் நாவுகள் மட்டும் ஈமான் கொண்ட அடிப்படையில் காட்டிக்கொள்ளாமல் ஈமான்தாரியாக வாழ்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அடிக்கடி சொல்கின்ற விடயம், இந்த உலக வாழ்வு என்பது மறுமைக்கான விளைநிலம். நாம் ஈமான் கொண்டிருக்கோம்னு சொல்கிறோம். நாம் ஒரு 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 கிளிப்புள்ள மாதிரி பாடமாகிறோம். ஆமந்து பில்லாஹி, அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹு தஆலா எப்படி ஈமான் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறான்.
அல்லாஹ்வை மீறி இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. அப்படி நம்பின மாதிரி வாழ்கிற மாதிரி இந்த ஈமான் கொண்டிருக்கோம் தான். அல்லாஹ் நம்ம கதவை மூடினா அல்லாஹ் கொண்டு தெரியான்னு நினைக்கும். எனக்கு முன்னால் உள்ளவருக்கு நான் பொய் பேசுகிறேன், நாம் வலதும் இடதும் முன்னும் பின்னும் தான் பார்க்கிறோமே தவிர எமக்கு மேலால் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற அந்த ரப்புல் ஆலமீனை மறந்து விடுகிறோம். அந்த ஈமானி உணர்வை மறந்துடுறோம், உண்மையான ஈமானை இழந்துடுறோம். நம்மளை வளர்ச்சி யாரும் பார்க்கல என்ற உணர்வு இருக்காது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற உணர்வு வந்தால் உண்மையான மூமினான மாறிடுவோம் சகோதரர்களே. யாருக்கும் பயப்பட தேவையில்லை, முன்பின் வலது பார்க்க தேவையில்லை. அல்லாஹ் மேலே பார்த்துட்டு இருக்காண்டால் ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சிருக்கிற எல்லாம் கவர் ஆகிடும். அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கின்ற நாம் என் வாழ்வையை செம்மைப்படுத்தினா இந்த ஈமான் கொண்டால் என்ன? அல்லாஹ் பார்த்திருக்கிறான். இந்த உலகத்தில் எது நடப்பதாலும் அல்லாஹ் நாடாமல் ஒன்று நடவாது. அல்லாஹ் நாடின ஒன்றை யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹும்ம லா மானிய லிமா அஸைத வலா முஅதிய லிமா மனஅத. ஒவ்வொரு நாளும் தொழு முடிச்ச பிறகு ஓதுறோம் கிளிப்புள்ள மாதிரி. என்னது ஈமானிய வெளிப்பாடு? யா அல்லாஹ், நீ கொடுத்ததை தடுக்கும் ஆற்றல் இங்கே யாருக்கும் கிடையாது, நீ தடுத்ததை கொடுக்கறதுக்கும் இங்கே யாருக்கும் ஆற்றல் கிடையாது. இது ஈமான். நம்பணும். நாம் முயற்சி செய்கிறோம், எவ்வளவோ முயற்சி செய்கிறோம், ஒன்று நடக்கலை. அல்லாஹ் நடக்கணும்னு நாடலை. ஏன்னா அல்லாஹ் நாடினா தான் நடக்கும். நாம் நடக்கிறதெல்லாம் நினைக்கிறதெல்லாம் நடக்காது. இது விதியோடு சம்பந்தப்பட்டது. மலக்குமாரை நம்பிட்டீங்கன்னு சொல்கிறோம். நாம் எப்படி நம்பிட்டீங்க? ஒவ்வொருவரோடும் அல்லாஹு தஆலா 2 மலக்குமார்களை வைத்திருக்கிறான் என்று நாம் நம்பியிருக்கிறோம். அப்படி நினைச்சிருக்கோம். நம்மளோட 2 பேர் எப்போதும் கூட இருந்தால் போய் பேசுவோமா? அவருக்கு தெரியும். புறம் பேசுவோமா? ஒரு நாளும் நம்மளோட ஒத்து வராதாக்கள், எப்பவும் காட்டி கொடுக்குறாக்களை தான் அவங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். சமாளிச்சிடலாம் வைக்கல, சமாளிக்க மாட்டாங்க. மலக்குமார்கள் என்றால், மலக்குமார்களுடைய ஈமான் என்றால் லா யஸூனல்லாஹ, அல்லாஹு தஆலா ஏவிய ஏவல்களுக்கு அவர்கள் ஒருபோதும் மாறு செய்ய மாட்டார். யஃஅலூன மா யுமரூன், அல்லாஹ் ஏவியது அப்படியே செய்வாங்க. நரகத்தில் பாவிகளை போட்டு தண்டிப்பவர்கள் யார்? மலக்குமார்கள். ஹுதூஹும் ஃபகுல்லூஹும், அவரை பிடிங்க, இழுங்க, கட்டுங்க, தூக்கி நரகத்தில் போடுங்க என்று சொல்கின்ற போது தூக்கி போடுவார்கள். அல்லாஹ் அப்படியே ஓடருக்கு 100% முழுமையாக கட்டுப்பட்டவர்கள் மலக்குமார்கள். அந்த மலக்குமார்கள் 2 நமக்கு பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈமான் கொண்டிருக்கோம்லவா? அந்த ஈமான் உண்ணப்படுதா? நாம் கதவை பூட்டினால் அந்த மலக்குமார் இருப்பான். நாம் பேசுகின்ற சிறு வார்த்தை, நாம் உணர்கின்ற பிழையான தப்பான எண்ணங்கள் எல்லாம் கராரன் எழுதப்படுகிறதே. ஈமான் கொண்டோம், அதில் உறுதியாக இருக்கிறோம் என்கின்றதில் நாம் உண்மையாக நிறைய பேர் தோத்து போகிறோம் சகோதரர்கள். இதை விளங்கலை. நாம ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி, ஒவ்வொன்றுக்கு ஒரு உதாரணம் சொல்ல. நான் வேதத்தை நம்பியிருக்கேன். இதுக்கு முன் வந்த வேதம் எல்லாம் நம்புகிறோம். அது கடைசி வேதம் முஹம்மது அல் ஃபுர்கான் என்கின்ற குர்ஆன். அதன் அடிப்படையில் தான் நாம் வாழ வேண்டும். முன் அருளப்பட்ட வேதங்கள் வந்தது என்று நம்பினாலும் அது இன்று உயிரோடும் உண்மையான வடிவோடும் இல்லை என்று நாம் நம்புகிறோம். எனவே இன்று கடந்த கால வேதங்களை எல்லாம் சுருக்கி மிகவும் சிறப்பாகவும் முழுமையாகவும் வழங்கப்பட்டது அல் குர்ஆன் தான். அதனை பின்பற்றி நடக்க வேண்டும். அல் குர்ஆன் எதை சொல்லுகிறதோ அதைத்தான் நான் ஏற்று நடப்பேன். என் வாழ்வின் சகல விவகாரங்களிலும் இந்த குர்ஆன் தான் எனக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும். என் திருமணம், என் சமூக வாழ்வு, என் அரசியல் வாழ்வு, என் பொருளாதார வாழ்வு, எந்த வாழ்வாக இருந்தாலும் முழு மார்க்கம் இந்த மார்க்கமாகிய குர்ஆன் சொல்கின்ற அந்த வழிமுறை, அதுதான் மார்க்கம். அந்த குர்ஆன் சொல்கின்ற வழிமுறையில் தான் என் வாழ்வு அமைய வேண்டும் என்று இந்த ஈமானை உண்மைப்படுத்துகின்றவாறு என் பிரச்சினைகளும் போது குர்ஆனில் தீர்வு தேடுகின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? என் வியாபாரத்தை பற்றி குர்ஆன் பேசவில்லையா? திருமண வாழ்வை பற்றி குர்ஆன் பேசவில்லையா? அரசியலை பற்றி குர்ஆன் பேசவில்லையா? எதை பற்றி குர்ஆன் பேசவில்லை? குர்ஆனை ஈமான் கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய வேதம், எமக்கு வழிகாட்டும். ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இது வழிகாட்டும் என்று அல் குர்ஆன் முதலாவது வசனம். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ, எந்த சந்தேகமும் இல்லாமல் ஒரு வேதம், ஒரு வழிகாட்டும் நூல் இது என்று அல்லாஹ் அல் குர்ஆனின் முதலாவது ஆரம்பத்திலே டிக்ளேர் பண்ணுகின்ற இந்த வேதத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த குர்ஆனை நம்பினோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த குர்ஆனை விட்டு நிறைய பேர் தூரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டு ரசூல்மார்களை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறோம். இதற்கு முன் வந்த நபிமார்களை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வழிகாட்டி, என் தலைவர், என்
ஒரு ரோல் மாடல், அவர்தான் எனக்கு முன்மாதிரி. அவர் காட்டிய வழியில் இந்த வேதத்தை விளங்கப்படுத்தி இந்த உலகத்தில் ஒரு பிராக்டிக்கலாக ஈமான் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார்கள். ஈமானை உண்மைப்படுத்தி எப்படி வாழ்வதென்று காட்டினார்கள். ஆயிஷா நாயகியிடத்திலே கேட்கப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வு எப்படி இருந்தது? கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். அவருடைய வாழ்வியல் பண்பாடு எப்படி இருந்தது என்றால் குர்ஆனாக இருந்தது என்று. குர்ஆனை எப்படி பிராக்டிக்கலுக்கு கொண்டு வரது என்பதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வேலையாக இருந்தது. அதை அப்படி 100% 100% செய்து காட்டினார்கள். மலசல கூடத்துக்கு போராண்டாலும் ஒரு முறை காட்டினார்கள். நகம் வெட்டுறதுக்கு முறை காட்டினார்கள். முடி வெட்டுறதுக்கு முறை காட்டினார்கள். உடுப்புடுப்பதற்கு முறை காட்டினார்கள். ஈமான் கொண்டார்கள். ரசூலுல்லாவை ஈமான் கொண்டோண்டால் அதில் சேடணும் அந்த ஈமானே. நான் ஈமான் கொண்டவன் என்ற உடுப்பில் என்ன ஈமான் இருக்கன்னு பார்க்கணும். நான் நகம் வெட்டத்தில் எப்படி ஈமான் உண்மைப்படும் என்று பார்க்கணும். என் தாடி வைக்கிறதுல இந்த முடிதானே என்று அதனை முடியாக யோசிக்காமல் இதுக்குள்ள என்ன ஈமான் இருக்குன்னு பார்க்கணும். வெறும் முடியாக மட்டும் பார்த்து வலிச்சிட்டு போகக்கூடாது. இதுக்குள்ள ஈமான் என்ன இருக்குன்னு பார்க்கணும். வியாபாரத்தில் ஈமான் பார்க்கணும். ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்து காட்டியிருக்கான்னு பார்க்கணும். அவர் ஒரு வியாபாரி, கால்நடை வேளாண்மை செய்த ஒருவர், அவர் திருமணம் முடித்து முன்னுதாரணம் காட்டிய ஒருவர், பிள்ளை வளர்த்து தந்தையாக இருந்த ஒருவர், அரசியல் நடத்தி பெறும் அரசியல்வாதியாக இருந்த ஒருவர், சமூக உறவுகளோடு பேணி பல்மத சமூகத்தையும் எப்படி இணைத்து வாழலாம் என்று அரசியல் செய்து காட்டிய ஒரு உத்தமர், ஒரு முன்மாதிரி. மூமின்கள் அதை முன்மாதிரியாக கொள்வார்கள். ஈமானை அதிலே வெளிப்படுத்துவார்கள். இப்படி ஒவ்வொன்றாக நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறோமே, இந்த ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கின்ற விதம் என்ன? வெறும் அவரை புகழ் பாடுவதா? அவர் பேர் சொல்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்று சொல்வதற்கு கூட நான் வரவில்லை என்றால் என்ன மூமின்? லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாயின். உங்களில் ஒருவர் உண்மையான மூமினாக மாட்டார். எதுவரைக்கும் என்றால் நான் அவருடைய நேசத்துக்குரியவராக, மூமின் என்று சொல்கின்றாரே அவனுக்குரிய நேசத்துக்குரியவனாக இருக்கணும். நான் ஆரை விட? மின் வாலிதிஹி, அவனுடைய பெற்றோர்களை விட, வலதிஹி, அவனுடைய பிள்ளைகளை விட, வன்னாசி அஜ்மாயின், உலகத்தார் யாரையும் விடவும் நான் முதன்மையான நேசத்துக்குரியவனாக ஆகாத வரை உண்மையான மூமினாக, இந்த மூமின் செல்றவன் ஆக மாட்டான். உலகத்திலே எதுவாக இருந்தால் இந்த நபி சொல்வதை தன் வாழ்வில் முதலாவதாக தலையிலே தூக்கி சுமப்பான். வாப்பாவுக்காக, உம்மாவுக்காக, அவருக்காக, இவருக்காக ஈமானிய அம்சங்களை நபி அவர்கள் காட்டிய வழிமுறைகளை தூக்கி வீச மாட்டான். லா தாஅத லி மக்லூக்கின் ஃபீ மஅசியத்தில்லாஹ். அல்லாஹு தஆலாவுக்கு மாற செய்கின்ற விடயத்தில் இந்த உலக மனிதர்களுக்கு யாருக்கும் கட்டுப்பட தேவையில்லை என்கின்ற வழிகாட்டுதலை இந்த ஈமான் வேண்டி நிற்கிறது. மறுமை நாளை நம்பியிருக்கோம். நம்ம மௌத்தாகும் யாருக்காவது நினைப்பிரிக்கா இருக்கி. ஆனால் எப்போ மௌத்தாகும்? அந்த மௌத்து நாம் இப்போ மௌத்தாக மாட்டோம், கண்ணால் கடக்கு நம்பி செய்யும். ஈமானுடைய விடயம் என்னவென்றால் மௌத்து மறுகணமும் வரலாம். அந்த மௌத்துக்கு எவர் ரெடியாக இருக்கணும்? எப்போதும் ரெடியாக இருக்கு. மௌத்துக்கு எப்போதும் ரெடியாக இருக்கின்ற இந்த பள்ளிக்குள் வந்து உந்தி இருக்கிறதா? மௌத்துக்கு ரெடியாக வாழ்தல் என்றால் வாழும்போது சகல விவகாரங்களை ஒழுங்குபடுத்தி வாழணும். மற்ற மனிதர்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய, மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாத, அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்ளக்கூடிய நேர்மையான நீதியாக ஏவல் விலக்கல் எடுத்து வாழ்ந்தால் மௌத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறான் மனுஷன். அதை ஒவ்வொரு நாளும் ஒழுங்குபடுத்தி கொண்டே போகணும். நேற்று புல நடந்தால் இன்றைக்கு தெரிஞ்சிட்டால் உடனே தௌபா செஞ்சிடணும். ஏன்னா அடுத்த கணம் மௌத்தாகலாம். மௌத்துங்கிறது டேட்டு வச்சு வாரதில்லை, அதுக்கு டேட் இல்லை, அது திடீர்னு வரும், திடீர்னு வரும். மறுமையை நான் நம்பி இருக்கிறோம் என்றால் மறுமையின் முதல் படி மௌத்து. முதல் மனிதன் சந்திக்கின்ற இடம் கபர். கபருக்குள்ளே கொண்டு வைத்தவுடன் முதல் கேட்கப்படுகின்ற கேள்வி மன் ரப்புக்க, உன் ரப்பு யார்? உலகத்தில் அதை பற்றி பாடமாக்கினவனுக்கெல்லாம் விட சொல்லியலாது. ஞானசாரரைக்கும் ரப்பு யார் என்றால் முஸ்லிம்கள் ரப்பு அல்லான்னு சொல்லுவான். அந்த அல்லாவை பயந்து வாழ்ந்தவன் தான் ரப்பி அல்லா என்று கபருக்குள் பதில் சொல்லுவான். ஒமாதீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்னவென்றால் இந்த மார்க்கத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்தவன் தான் அதை ஈமான் கொண்டு ஏற்று தன் வாழ்வாக வெளிப்படுத்தியவன் தான் கபருக்குள்ளே போய் மார்க்கத்தை பற்றி பதில் சொல்லுவான். நபி யார் என்று கேட்டால் அந்த நபியை தன் வாழ்வில் ஒரு ரோல் மாடலாக
தன் சகல விவகாரத்துக்கு முன்மாதிரியாக கொண்டு தன் தலைமையில் சுமந்து வாழ்ந்தவன்தான் நபியை பற்றி கேட்டால் கபருக்குள்ளே பதில் சொல்லுவான். மறுமையை நம்புறண்டா இதெல்லாம் சேர்த்து நம்பணும். மறுமைக்குள்ள மௌத்திலிருந்து தொடங்கி கபருடைய வாழ்க்கை, பிறகு பெரிய பரசகுடைய வாழ்க்கை, மறுமை நாள் தோன்றும் வரைக்கும் 10,000 ஆண்டுகள் கிடக்கப் போகின்ற அந்த கபரு ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கைக்காக இந்த உலகத்தில் தேடுகின்ற தேடல்கள், மஹ்ஷரிலே கொண்டு வந்து நிக்காட்டப்படுகின்ற விடயங்கள், இப்படி எல்லாத்தையும் சேர்த்து நம்பி அதுக்கேற்ற மாதிரி இந்த உலகத்திலே நாம் செய்கிறதெல்லாம் அதற்கேற்றவாறு ஒழுங்குபடுத்தி வாழ்வது ஈமான். இந்த ஈமானிய வாழ்வு நம்மிடத்தில் இருக்கிறதா? அதிலே நாம் இஸ்திகாமத்தாக உறுதியோடு இருக்கிறோமா என்று ஒவ்வொருவரும் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் உண்மையான மூமினாக வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானில் உறுதி வருவதற்கும் அந்த உறுதியின் அடிப்படையில் எம் வாழ்வை அமைத்து கொள்வதற்கும் தக்குவா மிக அவசியமானதாகும். அதனால் மீண்டும் எனக்கும் உங்களுக்கு நான் தக்குவாவை நினைவு ஊட்டுகின்றேன். நாம் உண்மையான மூமின்கள் தானா என்பதை நாம் ஈமான் கொண்டிருக்கின்ற அந்த 6 அம்சங்களையும் உள்வாங்கி எங்களை பற்றி நாம் ஒரு சுய விசாரணை செய்து கொண்டால் பல உண்மைகள் எம் வாழ்வில் புலப்படும். ஒவ்வொரு ஆளுக்கும் நாம் மத்தாக்களை பற்றி யோசிக்க தேவையில்லை, நம்மளை பற்றி நாம் கொஞ்சம் யோசிப்போம். இப்போ கல்லா கதிரை நம்பி இருக்கிறோம். அல்லாஹ் நாடிய ஒன்று தான் நடக்கும். அந்த நாடிய ஒன்று நடக்கின்ற விடயத்தில் நாம் தெளிவாக இருக்கணும். இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. நாம் நினைக்கிற, நாம் எடுக்கிற முயற்சிகள் அல்லாஹ் நாடாட்டி அது மலையளவு முயற்சி தான் என்றாலும் அப்படியோ சரிஞ்சு சருகாக போய்விடும், ஒன்றும் நடக்காது. இதை தெளிவாக விளங்கி வைத்துக் கொள்ளணும். தேர்தல் ஒன்று முடிந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். விதியோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் இதிலே இருக்கிறது. நாம் விதியை நம்பினாக்கள் தேர்தல் செய்ய முற்பட்டவர்கள் எல்லோரும் அல்லது அவர்களுக்கு ஆறுதல் வழங்க முற்பட்டவர்கள் எல்லோரும் நல்லெண்ணம் எப்பவும் எல்லாருக்கும் நல்லதை செய்வதற்காக நாம் வந்தால் நல்லம், இவர் வந்தால் என்ற நல்லம் என்கின்ற முயற்சியிலே நாம் ஈடுபட்டோம். அதுக்கு பின்னால் இருக்கிற சுயநலங்கள் அதெல்லாம் நமக்கு தெரியாதான. எல்லாரும் வெளியில் பேசுகின்ற அந்த நல்ல எண்ணங்களை முன்வைத்து பேசுவோம். நல்ல எண்ணத்தில் முயற்சி செய்தீர்கள். அல்லாஹு தஆலா அவன் ஒரு முடிவை தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்க, குல் அல்லாஹும்ம மாலிகல் முல்க், அல்லாஹுவே ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியே. அல்லாஹ் தான் அந்த உலகத்துக்கெல்லாம் அதிபதி. அவன் தான் அந்த உலகத்தினுடைய முழு ஆட்சியும் இருக்கிறது. அந்த அல்லாஹ் நபியை பார்த்து இந்த மக்களுக்கு சொல்லான் குர்ஆன்ல, துத்தில் முல்க மன் தஷா, அவன் நாடியோர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான். வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, அவன் நாடினாக்கள் இருந்து அவன் பிடுங்கிடுவான். வ துஇஸ்ஸு மன் தஷா, அவன் நாடியோர்களை கண்ணியப்படுத்துவான். வ துதில்லு மன் தஷா, அவன் நாடியோர்களை அவன் இழிவுபடுத்துவான். பியதிகல் கைர், நன்மைகள் யாவும் யா அல்லாஹ் உன் கைவசமே இருக்கிறது. இன்னக அன்த அலா குல்லி ஷைஇன் கதீர், நீ அனைத்து மீதும் ஆற்றல் பெற்றவன் ரஹ்மானே என்று மக்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த உலகத்தில் வென்றவர்களுடைய கெட்டித்தனமும் கிடையாது, தோற்றவர்களுடைய பலவீனமும் கிடையாது. இருக்கலாம் கெட்டித்தனங்கள், ஆனால் இறுதி தீர்மானம் விதி எழுதுவன் அல்லாஹ் தான். வெல்வதற்கு சில நியாயமான காரணங்களும் இருக்கும், தோற்பதற்கும் சில நியாயமான காரணங்களும் இருக்கும். வென்றவர்கள் அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு சோதனையாக இதுவும் கொள்ளலாம், அல்லது அல்லாஹு தாலா தனக்கு தந்த ஒரு வாய்ப்பாகவும் இதை கொள்ளலாம். தோற்றவர்கள் அல்லாஹு தாலா தனக்கு தந்த ஒரு சோதனையாகவும் கொள்ளலாம். அல்லாஹு தாலா என்னை ஒரு பெரும் ஆபத்திலிருந்து காப்பாற்றி ஒரு நன்மையாகவும் இதை கொள்ளலாம். ஈமான்தாரி அப்படித்தான் எடுத்துக்கொள்வான். நபி அவர்கள் சொல்கிறார்கள், மூமினுடைய விடயத்தில் எல்லாமே நலவாகத்தான் முடியும். ஒன்று நடந்தால் அல்லாஹ்வால் நடந்தது என்று அல்ஹம்துலில்லாஹ் சொல்கின்றான், நன்மையாக போய் முடிகிறது. துன்பம் ஒன்று நடந்தால் அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்கிறான், அது அல்லாஹ்வோட விதி நடந்துச்சு என்று சொல்கிறான். எனவே அல்லாஹ் மீது விதியை போட்டவனுக்கு அல்லாஹு தாலா அதற்கு நன்மையாகத்தான் முடியும். மூமினுடைய விஷயத்தில் நல்லா நடந்த ஒருவர் ஒரு முயற்சி எடுத்து தோற்று போனால் தோல்வியும் நன்மையாகத்தான் முடியும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள்.
எனவே மூமின்கள் இந்த விடயத்தில் வெற்றியை சம்பாதித்தவர் அல்லாஹு தாலா மாபெரும் ஒரு வெற்றியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபத்ஹு மக்காவின் போது கொடுக்கிறார். மக்காவிலே விரட்டியவர்கள் எல்லாம் அடிமைப்பட்டு சிறுமைப்பட்டு நபி அவர்களுக்கு முன்னால் நின்றார்கள். சகல பழிவாங்கல் நடவடிக்கை எடுக்கும் ஆற்றலும் அதிகாரமும் கிடைத்த இடத்திலே நபி அவர்கள் இருக்கிறார்கள். நபி அவர்களுக்கு மிகவும் மோசமாக நடந்த அபூ சுஃபியான் அங்கே இருக்கிறார். நபி அவங்க மிகவும் நிதானமாக நடந்து கொண்டார்கள் என்று எல்லோருக்கும் மன்னிப்பு போங்க. அல்லாஹ்தான் சொல்றான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்தால் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், அல்லாஹ்வை நீ புகழ்வீராக, அல்லாஹ்வை துதிபாடுவீராக. சப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு, அல்லாஹ்விடத்தில் புலவருப்பு தேடுங்க என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் சொல்லி முடிக்கிறான். இதுதான் நடந்தது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அபூ சுஃபியானை அன்றைய மக்காவுடைய பொறுப்பிலே இருந்தவரை சொல்றார், அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள் போனவர் அடைக்கலம் பெற்றார், அதே போன்று காபத்துல்லாவுக்குள் நுழைந்து போனவரும் அவருக்கும் அடைக்கலம் பெற்றவர்கள். இதுக்கு மாற்றமாக நிற்கிறார்கள், எங்களை எதிர்க்க துணிஞ்சாக்கள் மாதிரி கருத்து கொள்ளப்படும்னு ஒரு அமைதியான சூழல் மாறுதங்க. எனவே சமூகத்திற்கு நல்லது செய்ய நினைத்தவர்கள் அல்லாஹு தஆலா இவருக்கு இந்த வாய்ப்பை முறை கொடுத்திருக்கிறான், எல்லோரும் சேர்ந்து செய்வோம் என்று யோசிக்க வேண்டும். அல்லது அவருக்கு இந்த வாய்ப்பை அல்லாஹு தஆலா எடுத்திருக்கிறான், நாம் அதை சேர்த்து செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். இதுதான் அல்லாஹு தஆலா தருகிறது. இது எல்லாருக்குமே பொருந்தும். இந்த இலங்கை நாட்டில் அரசியல் செய்த எல்லோருக்குமே பொருந்தும். நல்லதை நாடி அரசியல் செய்தவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்றும் நல்ல புரிவான். வெற்றியிலும் தோல்வியிலும் அல்லாஹ் அவர்களோடு இருப்பான். மூமின்களாகிய நாம் ஈமானுடைய அடையாளமாக இதனை வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்துகின்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ் ஸலாம்.